தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வீரசிங்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். தமிழ் சினிமாவின் சரித்திரத்தை புரட்டி போட்டவர். ஆனால் அவருடைய மகனை இயக்குனராக்கிறதுக்கு தயங்கினார். ஏன் அப்படின்னா, ஒரு டைரக்டராக வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவங்கெல்லாம் ஆரம்ப காலத்திலேருந்து கிராமத்தில் சினிமா பார்த்து, அதுக்கப்புறம் நாடகம் போட்டு, நாடகத்தில் நடித்து, நாடகத்தை கதை எழுதி டைரக்ட் பண்ணி, இப்படி பல்வேறுபட்ட அனுபவங்களோடு அவர் சென்னைக்கு அப்போவும் அவர் டைரக்டர் ஆகணும்னு வரல, நடிக்கணும்னு தான் வந்தார். அவருடைய அந்த முகத்தோற்றத்துக்கு நடிப்பு வாய்ப்பு கிடைக்கல. அதனால் ஒரு முடிவெடுக்கிறாரு, இனிமேல் நம்ம சினிமா விட்டுட்டு பின்னாடி ஊருக்கு போக முடியாது, வேறு வேலைக்கும் போக முடியாது. நமக்கு தெரிஞ்ச அது சினிமா தான், ஏன் நம்ம டைரக்ஷனை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக முயற்சி பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து பல்வேறு சிரமத்துக்கு இடையே அவர் டைரக்டர் ஆனார். அது உலகத்துக்கே தெரியும். ஸோ இவ்வளவு சிரமங்கள் இருக்குது ஒரு இயக்குனர் ஆவதற்கு. அப்படிங்கிறதுனால நம்ம பிள்ளைய டைரக்டர் ஆக்குறது சரியா அப்படின்னு யோசிக்கிறாரு. இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் மகன்கிட்ட சொல்ல முடியல. சொன்னாலும் அவருக்கு அது கேட்கலை. ஏன்னா குழந்தையிலேருந்து தன் தகப்பனை, தன் அப்பாவை ஒரு இயக்குனராக பார்த்து வளர்ந்த மனோஜ் தானும் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருந்தது, நோக்கமாக இருந்தது. அப்புறம் ஆனால் அவர் சரி திரைத்துறையிலே நீ வா, ஆனால் நடிகனா வா, நான் தான் நடிக்க முடியாமல் போச்சு, நீ அதை இது பண்ணுன்னு சொல்லும்போது அதை அவர் வேண்டான்னு மறுக்கிறாரு. அதையும் தாண்டி அவர் அமெரிக்காவில் கொண்டு போய் சேர்க்குறாரு. அது தியேட்டர் ஆர்ட்ஸ் ஒரு கல்லூரியில் நாடகக்கலை பயில சொல்கிறாரு. அப்பாவுக்காக போய் படிச்சுட்டு வர்றாரு. அப்புறம் திருப்பி இங்கே சென்னைக்கு கூட என்னை நான் டைரக்ஷன் பண்ணுறேன் டேடி அப்படின்றாரு. சரின்னு சொல்லி தான் நாங்கள் அப்போ கருத்தம்மா படம், அதாவது கடைசி ஷெட்யூல் நேர காலகட்டம். அப்போ நானும் அதாவது எனக்கு முன்னாடி சீனியராக இருக்கக்கூடிய ஷரத் அப்படிங்கிறவர், அப்புறம் ஜேபி அப்படின்ற ஒரு இயக்குனர், என்னுடைய மூத்தவர், அவங்க ஜெயபிரகாஷ் என்கிற ஜேபி, இவங்கெல்லாம் இயக்குனருடைய அந்த கிருஷ்ணா ஸ்ட்ரீட் வீட்டில் மாடியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு டைரக்டர் சொல்கிறாரு, இது மாதிரி என்னையா இவன் சொன்னால் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், டைரக்ஷன் தான் போகிறேங்கிறான்னு சொல்லும்போது, நீங்களே ஒரு முடிவெடுங்க சார், சரி யார்கிட்டையாவது அசிஸ்டண்ட்டாக சேர்க்கணும், நம்மக்கிட்ட சரிப்பட்டு வராது, அது அது அப்பா பையங்கிற ஒரு உறவோட அவர் இது விளையாடுவான், ஜாலியாக இருப்பான், அது சரியாக இருக்காது, யார்கிட்ட சேர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், யார்கிட்ட சொல்கிறதுங்கும்போது அவரே சொல்கிறார், நீங்களே முடிவெடுங்க சாருங்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இது மாதிரி மணிரத்னம் மணிக்கிட்ட சேர்க்கலாமா அப்படின்னு. பெஸ்ட்டு சாய்ஸ் சார், ஏன்னா இந்தியன் டைரக்டரில், அதாவது பாரதிராஜா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மாபெரும் இயக்குனர், அதை தாண்டி மணிரத்னம் சார் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டு டைரக்டராக இருக்கிறாரு. இப்போவும் அவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ மணிரத்னம் சார்கிட்ட நீங்கள் சேர்க்கலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லும் பொழுது, சரியா அவனை சேர்த்துருவோம், பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே மணி சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி, உன்னை பார்க்க வரணும் மணி அப்படின்னு சொல்லும்போது, சார் தாராளமாக வாங்க சார், என்ன சார், இல்லை நான் நேரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் மனோஜ் அழைச்சிக்கிட்டு மணி சாருடைய வீனஸ் காலனி வீட்டுக்கு போகிறார் டைரக்டர். வீட்டு வாசலில் தன்னுடைய மனைவி சுஹாசினி மேம் அவங்க கூட இருந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர் மணி சார் ரிசீவ் பண்ணுறாரு, வரவேற்கிறாரு. மனோஜும் உடன் இருக்கிறத பார்க்குறாரு. உள்ளே அழைச்சிட்டு போய் உட்காந்து பேசுகிறாங்க. பேசும்போது அவர் சார் சொல்கிறார், இது மாதிரி பையன் சினிமாவை தாண்டி வேறு எங்கேயும் போக மாட்டேங்கிறான், அவனுக்கு படிப்பும் வரல, அதனால் நடின்னு சொல்கிறேன் கேட்கல, அவன் டைரக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறான், அதனால்
அவனை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கணும் அப்படின்னோடனே, சார் இது என்ன சார், இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோனில் சொல்லியிருக்கலாமா சார், அதுக்கு போய் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றது வந்து எனக்கு மகிழ்ச்சி, பட் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாளையிலேருந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லல. மனோஜ் வந்து பம்பாய் படத்தில் அசிஸ்டண்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறாரு. பம்பாய் படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அது படம் வந்து ரிலீஸ் ஆகுது, பெரிய ஹிட் ஆகுது. அதன் பிறகு வந்து அதுக்கப்புறம் அடுத்து வந்து அவர் இன்னொரு படத்தில் இறங்குறாரு. அது இருவர். அது ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. உடனே மனோஜ் எங்கள் கூட வந்துடுறாரு. நாங்கள் எங்களுடைய பசும்பொன்னு அதில் வந்து ஒர்க் பண்ணார். தமிழ் சின்னம் வரைக்கும் எங்கள் டைரக்டர் கூடவே பயணித்தார். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு டைரக்டர் ஒரு முடிவு எடுத்து அவர் வந்து நடிக்க ஒரு வந்து தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இது பண்ணி அதில் வந்து மணிரத்னம் சாருடைய கான்ட்ரிபியூஷன் வேணுங்கிறதுக்காக மணிரத்னம் சார், அப்புறம் ரஜு மேனன், ஏஆர் ரஹ்மான்கிற ஒரு பெரிய காம்போ, பெரிய ஒரு கூட்டணி வந்து சேர்ந்து அந்த படம் எடுக்கப்பட்டது. அது சரியாக போகலை. அப்போ நான் தான் வந்து சொன்னேன், நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி டைரக்டருக்கும் பையனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு தான் போணுச்சு. அதன் பிறகு வந்துட்டு அவர் மீண்டும் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸில் நடிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து பண்ணார். கடல் பூக்களில் பண்ணார். அந்த படம் தேசிய விருது, திரைக்கதைக்கான தேசிய விருது கிடைச்சிது. அதுக்கு பிறகு வந்துட்டு கேஎஸ் ரவிக்குமாரோடைய டைரக்ஷன் ஒரு படம் பண்ணார். இப்படிலாம் போயிட்டுருக்கு. ஆனால் பெரிய அளவுக்கு அது வரலை. அதன் பிறகு அவர் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இருந்தார். நான் இங்கே இதை சொல்ல விரும்புகிறேன்னா, மனோஜ் வந்து வெறும் நடிகர் அல்ல, வெறும் இயக்குனர் அல்ல. அவர் ஒரு பன்முக கலைஞர். அதாவது ஒரு மிகச்சிறந்த இசை, கீபோர்டு வாசிக்கக்கூடிய திறமை பெற்றவர், கிட்டார் வாசிக்கக்கூடிய திறமை பெற்றவர், ஒரிஜினலாக வந்துட்டு கம்போஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து திறமை இருந்தது. அதாவது இயக்குனரே வந்து வியக்கிற அளவுக்கு எங்களுடைய ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக வந்து டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ணுவார். மைக்கேல் ஜாக்சன் ஸ்டைலெல்லாம் ஆடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர், திறமையானவர். அப்பேற்பட்ட ஒரு பன்முக கலைஞனை நாங்கள் வந்து இப்போ இழந்திருக்கோம். இயக்குனர் இழந்து தவிக்கிறாருங்க பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதாவது யார் எப்படி வருவாங்க, நாம் என்ன செய்கிறது இவங்களை அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை. அதாவது புல் தானாக வளர்கிறது அப்படின்னு ஓஷோ சொல்லுவார். அது மாதிரி நாம் வந்து எந்த கைடும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க விருப்பப்படி வருவாங்க, வரட்டும் அப்படின்னு நம்ம வந்துட்டு இருந்தோம்னா அதுபடி அது இருக்கும். ஆனால் வந்து மகனை வந்து நம்ம பட்ட கஷ்டம், டைரக்ஷனுக்காக பட்ட கஷ்டம் மகன் படக்கூடாதுன்னு நான் நினச்சது வந்து ஒரு தவறாக அமைந்து விட்டது. அதாவது சொல்லுவாங்க, ஆர் சுந்தரராஜன் சொல்லுவார், 8 போட்டால் டிரைவர் ஆகிடலாம், 8 குட்டிக்கரணம் போட்டால் கூட டைரக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வந்து இன்னொரு நண்பர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே வந்து சொன்னதாக என்கிட்ட சொன்னார். அதாவது ஒவ்வொரு திரைப்பட இயக்குனரும், அதாவது ஒவ்வொரு திரைப்பட இயக்குனர்னால் எல்லா டைரக்டரும் இல்லை, ஒரு வெற்றி பெற்ற ஆளுமை பெற்ற திரைப்பட இயக்குனர் வந்து ஒரு 10 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சமமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து இயக்குனர் பொறுப்பு மிக முக்கியமானது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. எப்படியும் இருந்தாலும் நாம் மனோஜ் என்கின்ற மகா கலைஞனை, ஒரு பன்முக கலைஞனை இழந்து விட்டோம் என்பதுதான் உண்மை. அவருடைய ஆத்மா சாந்தியடைய இந்த நேரத்தில் உங்களோடு நானும் சேர்ந்து பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.